கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஒருவரை ஒருவர் சபித்து ஏசுகிற பெயரில் சபிக்கக்கூடாது, சபிப்பது பயங்கரமான குற்றம் என்பதை நம்ம பார்த்தோம். சபித்தல் இல்லாமல் ஒருவர் மீது கோபம் வரும் பொழுது, அதிருப்தி ஏற்படும் பொழுது, அவர் நமக்கு அநியாயம் செய்திருக்கும் பொழுது ஒருவரை நம்ம திட்டி விடுகிறோம், ஏசுகிறோம். இந்த ஏசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா, எந்த மாதிரியெல்லாம் ஏசலாம், எந்த மாதிரி ஏசக்கூடாது என்பதற்கும் மார்க்கத்தில் ஒழுங்குகள் இருக்கின்றன. இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம செய்கிறோம். எல்லாத்துலேயும் இஸ்லாத்துக்கு சட்டம் இருக்கிறது. வெறுமனே தொழுகை நோன்பு மாத்திரம் இல்லாமல் வணக்க வழிபாடுகளை கடந்து நம்முடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அதற்கு விதிமுறைகளும் ஒழுங்குகளும் இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏசுவது என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தவறுகளை காணும் பொழுது அந்த தவறை சொல்லியே ஏசியிருக்கிறாங்க, திட்டியிருக்கிறாங்க, கோவப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் திருடி விட்டார்னு சொன்னால் அவர் செஞ்ச வேலை என்ன? திருட்டு. திருட்டு பயலை என்று திட்டலாம். திருட்டு தொடர்பான வார்த்தைகளை சொல்லி அவரை திட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா அவர் திருடி இருக்கிறார். பொய் சொல்கிறாரா, ஏண்டா சரியான பொய்காரனாக இருக்கிறாய் என்று திட்டலாம். ஏன்னா பொய் சொல்லியிருக்கிறார். அந்த பொய்யை சுட்டி காட்டி திட்டுவது என்பதற்கு மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிறது. என்னென்ன தவறுகளை அவர்கள் உங்களுக்கு செய்கிறார்களோ அல்லது மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ அந்த ஒரு தவறை சுட்டி காட்டி இப்படி செய்கிறாயே என்று கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மார்க்க சம்பந்தமான சில விஷயங்கள் கூட திட்டி இருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் என்கிற ஒரு சஹாபி, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க பள்ளியிலையும் தொழுவார். தொழுதுட்டு அவருடைய பகுதியில் ஒரு பள்ளி இருக்கும், அதில் போய் தொழுகை வைப்பார். இங்கே லொஹர் தொழுவார், அங்கே உள்ள மக்களுக்கு போய் இவர் லொஹர் தொழுகை நடத்துவார். இப்படி செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்கிறார்னா, தொழுகையை ரொம்ப அதிகமாக நீட்டி தொழுகிறார். நீட்டி தொழும் பொழுது பின்னாடி தொழுகிறவங்கள்லாம் உழைப்பாளிகள், அன்றாடங்காட்சிகள், அவர்களுக்கு அதிக நேரம் நிற்பதற்கு முடியவில்லை. பக்கரா போன்ற பெரிய சூறாக்களை எல்லாம் ஓத ஆரம்பிப்பார். அவங்க தொழுகை விட்டுட்டு சில பேர் போயிடுவாங்க, தனியாக தொழுதுட்டு போயிடுவாங்க. இந்த புகார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த பொழுது அவரை கடிந்து கொள்கிறார்கள். அது ஒரு திட்டு தானே, கடிந்து கொள்கிறார்கள். கூப்பிட விட்டு கேட்குறார்கள், இந்த மாதிரி செய்யக்கூடாது, உனக்கு பின்னாடி சிறியவர்கள் முதியவர்கள்லாம் இருக்கிறார்கள், அவங்கள கருத்தில் கொள்ளணும், நீ தனியாக தொழுதால் எவ்வளோ வேணாலும் தொழுகலாம், இந்த அறிவுரையை சொல்லிவிட்டு ஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதை நீ என்ன குழப்பம் விளைவிக்கிறாயா என்று கேட்டால், ஒரே மக்கள் தொழுது கொண்டிருந்தவங்களை பிரிக்கிறார். சில பேர் தான் அவரோடு நின்று தொழ முடிகிறது, பல பேர் பின்வாங்கி போயிடுறார்கள். அப்போ நீ குழப்பத்தை விளைவிக்கிறாயா என்று அவரை கண்டிக்கிறாங்க. அப்போ நீ தொழுகை நடத்துவதாக இருந்தால் பின்னாடி உள்ள அனுசரித்து செய்ய வேண்டும் என்று, அதுவும் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு, சும்மா கண்டிக்கலை, சிரித்து அந்த அறிவுரையை சொல்லலை. இது ஒரு தவறான ஒரு செயல் என்று சொல்லும் பொழுது முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு அதை கண்டித்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கும்படி கண்டிக்கிறார்கள். இது திட்டுறது தான். இந்த திட்டுதல் என்பது அந்த தவறை சுட்டிக்காட்டி திட்டுதல், குறை சொல்லுதல் என்றால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த விஷயங்களை புகாரியில் 610வது ஹதீஸ்லையும் 701வது ஹதீஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, திட்டியிருக்கிறார்கள். அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் வருகிறார்கள். வரும்பொழுது வீட்டில் ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை, உருவங்கள் வரையப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் அவங்க வீட்டு வாசலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அவங்க மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் ரசூலுல்லாஹ் வெளியே போன நேரத்தில் ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கா, வாங்கினாங்களா தெரியல, தொங்க விட்டு விட்டார்கள். வந்தவுடன் அதை பார்த்து கடுமையான கோபம் கொப்பளிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடிந்து கொண்டு, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபுக்குரியவர்கள், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி முகத்தை கடும் கோபம் கொப்பளிக்க தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறார்கள். இது எது கண்டிக்கிறாங்கன்னு, அந்த செயல் தப்பு, அந்த செயலை கண்டிக்கிறார்கள். அப்படி நம்ம எந்த செயலை பார்க்கிறோமோ அந்த செயலை சுட்டிக்காட்டி குறை சொல்லலாமா என்றால் சொல்லலாம். அது இந்த விஷயம் நீங்கள் புகாரியில் 6109வது ஹதீஸில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காணா போன ஆட்டை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆடு தெருவில் நிற்கிது, யாருடைய ஆடுன்னு தெரியலை, ஆட்டுக்குட்டி, என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சமெல்லாம் கம்மி, ஓநாய்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ அந்த ஆட்டை நீ எடுத்துக்க, நீ எடுக்கலைன்னா ஓனாய் எடுத்துகிற போகுது, அந்த ஆட்டை விட்டுட்டு வந்துடாத,
யாருடைய ஆடாக இருந்தாலும் சரி, நீ வெளியே விட்டீன்னு சொன்னால் ஓனாய் பிடிச்சிக்கிட்டு போயிடும். ஓனாய்க்கு ஆகுறது உனக்கு ஆகிட்டு போகுது என்று சொல்கிறார்கள். இதோட போகாமல் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ தெருவில் ஒரு ஒட்டகம் நின்றா பிடிச்சிக்கலாமாங்கிறார். ஒட்டகத்தை ஓனாய் பிடிக்குமா? ஆட்டுக்குட்டியை ஓனாய் பிடிக்குங்கிறதுக்காக ரசூல்லா சொன்னால், இவர் ஒட்டகம் நின்றா தூக்கி நாங்கள் வச்சுக்கலாமா? கடும் கோபம் ரசூல் சொல்லாச்சதுக்கு. இதை கேட்ட உடனே, உனக்கு அதுக்கு என்ன இருக்குது, ஒட்டகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அது தன்னைத்தானே காத்துக்கொள்ளும், அது அது பாதுகாப்பான ஒரு பிராணி, அதை போய் நீ எதுக்கு எடுக்கிற என்று கோபம் கொப்பளிக்க தான். இதுவும் கோபமாக தான் சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தவறான விஷயங்களை பார்க்கும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தி திட்டுனா இதுதான் திட்டுறதுன்னு சொன்னால் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டி திட்டுவது தான் திட்டுதல். அந்த திட்டுதலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது புகாரியில் 612வது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்படி திட்டுகிறோம்? ஒருத்தன் திட்டுவதாக இருந்தால் நம்முடைய திட்டுதல் என்னன்னு கேட்டால், அவன் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய பரம்பரைக்கு போயிடுறோம். அவன் தானே தப்பு செஞ்சான், இப்படிப்பட்டவளுடைய மகனை அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த மகனை இந்த மகனை என்றால் நீங்கள் யாரை திட்டுகிறீர்கள்? அவனை திட்டவில்லை, அவனுடைய அம்மாவை திட்டுகிறீர்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 2 விஷயங்கள் இருக்கிறது. அது ஜாஹிலியா காலத்து பழக்கம், அதான் முஸ்லீமுடைய பழக்கம் இல்லை. முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது. ஜாஹிலியான்னு எதுக்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் குஃப்ருடைய அர்த்தம். 2 தன்மைகள் இருக்கிறது. அது ஜாஹிலியா காலத்து பழக்கமாக இருக்கிறது. ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் ஒப்பாரி வைப்பது. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒப்பாரி வைத்தால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் செஞ்சது தப்புங்கிற அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இன்னால் இல்லா என்று சொல்லிவிட்டு சபுர் செய்யலாம். அடக்க முடியலைன்னா கண்ணீர் விட்டு அழலாம். அல்லாட்டு யாரெல்லாம் பொறுமையை கூட்டு துவா செய்யலாம். என்னுடைய மகன் தான் உனக்கு கிடைத்தானா, வேற ஆள் கிடைக்கவில்லையாண்டு அல்லாட்ட என்ன செய்கிறது? சண்டைக்கு போகிற மாதிரியான வச்சு ஒப்பாரி வைப்பது. இந்த ஒப்பாரி வைத்தல் என்பது முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்புன்ட்டாங்க. அது இல்லை. இப்போ டாபிக் என்ன, அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டால், அத்தானு ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்லி காட்டுவது. அவனுடைய பாரம்பரியத்துக்கு போயிடுறது. நீங்கள் எந்த கோத்திரங்களுக்கு தெரியாதா? இந்த குடும்பம் தானே நீங்கள், அவன் குடும்பம் ஏதாவது ஒரு இழிவான பேர் உள்ள குடும்பமாக இருக்கும். அதை சுட்டி காட்டி என்ன செய்கிறது? அவனுடைய பாரம்பரியம், குடும்பம், கோத்திரம் அதையெல்லாம் சொல்லி ஊரை சொல்லி, நீங்கள் எந்த ஊருக்காரங்களுக்கு தெரியாதா? நீங்கள் திருட்டு போய் இருக்கிற அந்த ஊருக்காரன் தானே, ஊரை சொல்வது, பாரம்பரியத்தை சொல்வது, அவன் தானே தப்பு செஞ்சான். தப்புக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? தப்புக்கு அந்த கோத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் தவறு செய்தால் நான் தான் செஞ்சுருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் எப்படி பொறுப்பாவார்? என்னுடைய தாயார் எப்படி பொறுப்பாவார்? என்னுடைய முன்னோர்கள்லாம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார்கள்? அப்போ நம்ம எப்படி நம்ம திட்டுகள் பூராவுமே அனைத்து முஸ்லீம்கிட்ட இருக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்க, கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வர்ற பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கேன். அந்த மகனை இந்த மகனை, அந்த மகனை என்ன அர்த்தம்? அவங்க அம்மாவை சொல்கிறாங்களாம் அப்படி. அப்போ ஒரு பையனுடைய ஒருத்தனுடைய தாயை பற்றி தவறாக நடத்தை உடையவள்னு சொல்கிற அந்த வாசகத்தை யூஸ் பண்ணுறோமே, அது ஒரு பெச்சார குற்றம் சுமத்துற ஒரு பாவம் தானே அது. அவனை இன்னும் அந்த தவறான நடத்தை உடையவளாக சித்தரித்து இப்படிப்பட்டவள் மகனே என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? சம்பந்தமில்லாத அந்த அவனுடைய தாய் மீது ஒழுக்கக்கேடானவள் என்று நீங்கள் முத்திர குத்துறீங்களா இல்லையா? இது எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி செய்யுமா? முஸ்லீம் திட்டுற நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு தாய் தகப்பனை இழுத்து திட்டவே கூடாது. ஆனால் நம்முடைய திட்டுக்கள் பூராவுமே தாய் தகப்பனை இழுத்து தான் திட்டுகிறோம். அவனுடைய குறையை மட்டும் சொல்லி திட்டுகிற பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. அது கூட மன்னிச்சுட்டு போயிடலாம். அப்படி திட்ட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொன்னால், எதற்காக அவங்க பெற்றோரை இருக்கிறீர்கள், குடும்பத்தை எதுக்கு இருக்கிறீர்கள்? அது பாரம்பரியத்தில் உள்ள அது ஜாஹிலியா காலத்தில் உள்ளது என்று சொல்கிறார்கள். இது புகாரியில் 3850வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அபூதர் கிஃபாரி என்ற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் தன்னுடைய ஊழியரோட சேர்ந்து வர்றாரு. வந்தால் இவர் போட்டிருக்கிற அதே மாதிரியான ட்ரெஸ்ஸு ஊழியருக்கும் போட்டிருக்காரு. 2 பேரும் வர்றாங்க. ஒரு முதலாளி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பார், ஏழை அவருக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பார். இவர் கொஞ்சம் வசதியான ஒரு ஆளாக இருந்து இவருடைய ட்ரெஸ்ஸு என்ன போடுறாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ ஒருத்தர் வழி மறித்து கேட்குறாரு, அபூதர் அவர்களே, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க, ஓகே, அவருக்கு நீங்கள் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமே, அவருக்கு உங்களை மாதிரியே ட்ரெஸ்ஸை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றீங்க என்று அவருக்கு வித்தியாசமாக தெரிகிறது. அதை வச்சு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் சொல்கிறாரு, அது எதனால் அப்படி செய்கிறேன் என்று சொன்னால், இந்த ஊழியர் இருக்கார்ல, இவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் திட்டேன். எப்படி திட்டினேன்? அவங்க தாயை சொல்லி திட்டிவிட்டேன். எப்படி சொல்கிறாரு? ஐயர்த்துஹு பி உம்மிஹி, அவங்க அம்மாவை சொல்லி நான் திட்டிவிட்டேன். அம்மாவை சொல்லி திட்டுறது நான் என்ன திட்டுறது? நம்ம சொல்கிறோம் அந்த மோன, அப்படி இல்லை. நீ ஒரு அஜமி பெண்ணுடைய மகன், அரபி கிடையாது.
இந்த ஊழியருடைய தாய் வந்து வேற்றுமொழிக்காரங்க. வேற்றுமொழியை வந்து இழிவாக கருதுவாங்க அரபிகள். ஜாகிலியா காலத்தில் வந்து அரபு மொழி தான் ஒரே மொழி, மற்றதெல்லாம் பாஷையே கிடையாது. அஜமிக்கு அர்த்தம் என்ன? கால்நடைன்னு அர்த்தம். அரபி மொழிக்காரன்னு அரபிம்பான். அரபி இல்லாத பாஷை பேசுகிறவங்களுக்குலாம் என்ன பேர் வச்சான்னு சொன்னால் அஜமின் தான். அஜமிக்கு என்ன அர்த்தம்? கால்நடை. நம்மளாம் கால்நடையான், அது அர்த்தம் இல்லாமல் உளர்றோமா, அவன் தான் பேசுகிறான். இப்படிப்பட்ட ஒரு மூடத்தனம் வந்து அந்த மக்கள்கிட்ட அதிகமாக அது இஸ்லாம் ஒழிச்சிருச்சு. அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஊழியருடைய தாயார் அரபு இல்லை, தகப்பனார் அரபி. தாயார் வந்து ஒரு நீக்குறவாகவோ அல்ல வேறு ஏதோ ஒரு மொழி பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க. அதை சொல்லி உங்கள் அம்மா ஒரு அஜமிக்கு பிறந்தவனை என்னடா பேசுகிறேன்னு கேட்டுவிட்டார். அஜமிங்கிறது ஒரு இந்த நம்ம சொல்கிற மாதிரியான அசிங்கமான விபச்சார குற்றச்சாட்டு மாதிரியான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை சொல்லி திட்டான். இது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு புகாராக போகுது. இந்த மாதிரி அபூதர் வந்து இந்த ஊழியரை இந்த மாதிரி திட்டி விட்டார். அந்த ஊழியரை புகார் கொடுத்ததாகவும் ஒரு அறிவிப்பில் வருகிறது. ரசூல் அதை கூப்பிட விடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐயர்தஹு பி உம்மிஹி, அவருடைய அம்மாவை சொல்லி நீ திட்டினியான்னு கேட்கல. திட்டினது தப்பு இல்லை. ரசூல் சாதம் கேட்டது என்னன்னு கேட்டால், அவங்க அம்மாவை சொல்லி அவரை நீ திட்டினாயா என்று கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னக இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா, அறியாமை மண்டி கிடக்கிற ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய். ஜாஹிலியத், அறியாமை காலத்து குணநலம் மண்டி இருக்கிற ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய். உங்கள்கிட்ட ஒருவரை வந்து உங்களுக்கு கீழே அல்லாஹ் ஒரு தந்துத்தான் என்று சொன்ன, அடிமையை தந்திருக்கலாம், வேலைக்காரர் தந்திருக்கலாம். உங்களுக்கு கீழே யாரையாவது அல்லாஹ் தந்திருந்தான் என்று சொன்னால் அவர்களை வந்து மென்மையாக நடத்துங்கள், அன்போடு நடத்துங்கள், கஷ்டமான வேலை கொடுக்காதீங்க. அவர் சக்தி மீறிய வேலை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்களும் சேர்ந்து பங்கெடுத்து செய்யுங்க, உங்களை மாதிரியே அவர் நடத்துங்கன்ற சொல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதனால் அதுலேருந்து இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் என்ன சாப்பிட்றாரு அதுதான் ஊழியருக்கு, இவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு அதான் அந்த ஊழியருக்கு. இப்படி நான் பழகிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால ஊழியரை திட்டினது தான் அதை கேட்குறாங்க. அவங்களையும் உங்களை மாதிரி நடத்துங்கன்னு சொன்னதுனால நான் இப்படி நடக்கிறேன் என்று அபூதர் கிஃபாரி அவர்கள் வந்து இதை அவருக்கு பதிலாக சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 30வது ஹதீஸில் இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்கிறது. அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்? ஒருவரை குறை சொல்லும் பொழுது அவர் நம்ம சொல்கிற மாதிரி அசிங்கமான வார்த்தை இல்லாமல் சும்மா ஒரு அரபி பேசாத ஒரு பெண்ணுடைய மகனே என்று கூப்பிட்டு விட்டார். இது வந்து தமிழச்சி மௌனேண்டா என்ன பேர் கேவலமா, மலையாளி மௌனேண்டா ஒரு கேவலமா, கேவலத்துக்கு அவர் கூப்பிட்றார். ஆனால் அந்த அவர்களுடைய மொழி வெறியின் பிரகாரம் அரபி பேசாதவர்கள்லாம் இழிவானவர்கள். அந்த வார்த்தையை சொன்னது வந்து இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு உன்னிடத்தில் அறியாமை குடியிருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நம்மளும் பேசுகிற வார்த்தையில் என்ன உருதுல என்ன செய்வாங்க, உருதுல திட்டுவாங்க, ஹராம் ஜாதாம்பாங்க. அர்த்தம் தெரியாமல். ஹராம் ஜாதான்னு என்ன அர்த்தம்? ஹராமான முறையில் பிறந்தவன், ஜாதாண்ட பிறந்தவன். ஹராம் ஜாதாங்கிறது உருது மக்கள்கிட்டையும் உருது அல்லாத மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, சரியான ஹராம் ஜாதாம்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து பழகி. ஹராம் ஜாதாக்கு என்ன அர்த்தம்? அவன் தான் தப்பு செஞ்சான். ஹராம் ஜாதான் அம்மாவில் குறை சொல்கிற, ஹராம் ஜாதான்னா தப்பான வழியில் பிறந்தவன் என்ற அவனை சொல்கிற குறையா, பிறந்தவனுடைய குறையா, அவங்க அம்மா நீ குறை சொல்கிறியா? எப்படி இந்த வார்த்தையெல்லாம் முஸ்லீம்கள்ட்ட வருது? ஹராம் ஜாதாங்கிற மாதிரி ஒரு சொல்பழக்கம் முஸ்லீம்கிட்ட இருக்கலாமா? முஸ்லீம் அல்லாதவன்ட்டு இருந்துட்டு போகலாம். ஒரு முஸ்லீமுடைய வாயில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா? அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிறோம் என்றால் இது எவ்வளோ பெரிய குற்றம். இதுவே ஜாகிலியத் என்றால் எது? நீ ஒரு அரபி அல்லாதவளுடைய பெண்ணுடைய மகன் என்பதே ஒரு ஜாகிலியத்து, அறியாமை காலம் என்றால் நம்ம பேசுகிறது எங்கே போய் நிற்கும்? அப்போ இது ரொம்ப கவனமாக இருக்குது. இதில் நம்ம கவனமே இல்லை. சொல்லுங்கள் தஸ்பீ உருட்டணும், அதுதான் நினச்சி வணக்கம்னு நினைக்கிறோம். இதுகளுக்கெல்லாம் கணக்கு இருக்கிறது, இதுகளெல்லாம் பதிவாகும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்? ஒருத்தனுக்கு சண்டை வந்துருச்சு என்று சொன்னால் அவனை பற்றி எத்தனை தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? அவனை குடும்பத்தை, தாய் தாப்பங்க பாரம்பரியத்தை பூரா என்ன செய்கிறது, இழுத்து அதை அடிக்கடி இந்த மாதிரியான திட்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய யாரை நீங்கள் குறை காணுகிறீர்களோ அவற்றை என்ன குறை இருக்கிற அதை சொல்லி திட்டுங்க. அதில் எக்காரணம் கொண்டு அவங்க பெற்றோரையோ அவங்க குடும்பத்தாரை இழுத்தோம் என்று சொன்னால் அது குஃபுரு. குஃபுரு என்ற ஒரு வார்த்தையும் முஸ்லீம் அறிவிப்பில் இருக்கிறது. பாரம்பரியத்தை சொல்லி திட்டுவது குஃபுருன், அது இறை மறுப்பு. அல்லாஹ் வந்து உங்களை எப்படி படைச்சிருக்கிறான்? இன்னா ஹலக்னாக்கும் இந்த கரிவ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான் கிளை கோத்திரம் எல்லாம், உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் சிறந்தவர் வந்து இறையச்சமுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது பாரம்பரியத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் ஏன் பாரம்பரியத்தில் இருக்கிற அவனை சொல்லு,
அவன் செஞ்ச நல்ல செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி, அவன் செஞ்ச கெட்ட செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி. எதற்காக அவனுடைய பாரம்பரியத்தை இழுக்கிறாய் என்ற ஒரு கருத்துப்பட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை இந்த வசனத்தின் மூலமாக மறைமுகமாக இதை சொல்லி காட்டுகிறான். இதை நம்ம கவனத்தில் வைத்துக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் விஷயம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னமின் அக்பரில் கபாயிரி, பாவங்களில் பெரிய பாவம், பாவங்கள் நிறைய செய்கிறோம், அதில் பெரிய பாவம் எது என்று கேட்டால், அனர் ரஜுலு வாலிதேஹி, ஒரு மனுஷன் தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறது. தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறது தான் பாவத்தில் பெரிய பாவம்ங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், தன்னுடைய பெற்றோரை யார் சபிப்பா? நீங்கள் சபிப்பீங்களா? உங்கள் தாய் தந்தை நீங்கள் சபிப்பீங்களா? திட்ட மாட்டீங்களா? அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது எப்படி எவன் செய்வான்? அப்படி யாரும் செய்ய மாட்டானே. தன்னுடைய பெற்றோரை ஒரு மனிதன் எப்படி சபிப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ அடுத்தவனுடைய தகப்பனை திட்டுவாய், அதுக்கு பதிலாக உன் அப்பனை திட்டுவான். நீ தானே காரணம் அதுக்கு. நீ உன் தகப்பனை திட்டவில்லை, நீ அவனை திட்டுறதுக்கு பதிலாக அவன் தகப்பனையும் தாயையும் திட்டினா என்று சொன்னால் அதே வார்த்தை திருப்பி உனக்கு சொல்லுவாங்க. நீ ஒரு மகனேன்ட்டு அவன் ஒரு மகனேன்னு போடுவான். இப்போ அந்த குற்றம் உன்னுடைய தாய்க்கு திட்டு யார் வாங்கி கொடுத்தா? நீ உன் தாயை கேவலமாக சொல்லலை, அவனுடைய தாயை சொன்ன காரணத்தினால் அவன் உன் தாயை சொல்கிறான். அப்போ நீ பெரிய பாவம் செய்கிற. நீ என்ன பாவம் செஞ்சால் ஆயிடுறீங்க என்று சொன்னால், அடுத்தவனை திட்டுற பாவம் மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோரையே நீங்கள் தானத்தை செஞ்ச குற்றம் இதில் வருது. நீங்கள் அடுத்தவனை தான் திட்டுறீங்க. திட்டின காரணத்தினால் அவன் யாரை திட்டுகிறான்? உங்களுடைய பெற்றோரை திட்டுகிறான். நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டைலில் அவன்கிட்ட பேசுகிறீர்களோ அதே மாதிரி பேசும் பொழுது நீங்களே உங்கள் தாய்க்கும் உங்கள் தந்தைக்கும் திட்டு வாங்கி கொடுக்குறீர்களே, இதுதான் பாவங்களில் பெரிய பாவம். அப்போ எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், இது பெரிய பாவம்னு உணர்ந்தோமா? சும்மா நாகரிகம் இல்லாத ஒரு சொல் அந்தளவுக்கு வழங்கி வச்சுருக்கிறோம். இது எப்படி வழங்கியிருக்கிறோம்? இதெல்லாம் ஒரு நல்ல சொல்லி இல்லை அப்படின்னு சாதாரணமாக வழங்கியிருக்கமே தவிர, பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம், எவ்வளோ பாவங்கள் இருக்குல்ல, அதில் பெரிய பாவம் என்ற அக்பருல் கபாயிர். சில பாவங்கள் தான் சொல்ல ஒரு 10 பாவத்துக்குள்ள வருது, ஹதீஸ் தேடி பார்த்தீங்கன்னா பெரிய பாவம் உண்டு. பாவங்களெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லி நீங்கள் ஒருத்தனை திட்டுவதன் மூலமாக அவன் உங்கள் பெற்றோரை திட்டினால் நீங்கள் உங்கள் பெற்றோரை திட்டுகிறீர்கள், அவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது புகாரியில் 5973வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும். கண்டிப்பாக நம்ம ஒரு திட்டுறங்க பேரில் என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய பெற்றோர்களை குடும்பத்தை கோத்திரத்தை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். பெருங்குற்றம், அது பாவங்கள் பெரும்பாவம். இன்னும் சொல்ல போனால் குஃபுரு, இறை மறுப்பு, ஜாஹிலியத்து, அறியாமை காலத்தில் மூடல், அபூஜஹில் பழக்கம், அவன் தான் ஜாஹிலியா தலைவன். அப்போ ஜாஹிலியா பழக்கத்தில் உள்ளது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒருவனுடைய எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சரி அவனோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், அவனை தாண்டி மேலே போயிடக்கூடாது. இதை விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக என்ன தப்பு செய்கிறானோ அந்த தப்பை சொல்லி திட்டணும். திட்டுறான் தான் அவன் திருடிட்டான்னு சொன்னால் அவன் திருடின விஷயத்தை சொல்லி திட்டலாமே தவிர அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால் முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்கலன்னு நிறைய பட்டங்களை போட்டு திட்டுறது. அவன் செஞ்சதை தானே நீங்கள் என்ன பொய் சொல்லிட்டான்னா, ஏன்டா பொய் சொல்கிறேன்னு திட்டுங்க. பொய் பெரிய பாவம்டா, பொய் சொன்னால் நாசமாக போயிடுவாடா, அல்லாஹ்க்கு பிடிக்காதான்னு திட்டலாம்ல. அவன் பொய் சொன்னான் என்றால் பொய் சொன்னது திட்டணுமே தவிர அவன் செய்யாதையெல்லாம் சேர்த்து சொல்லி திட்டக்கூடிய வழக்கமும் இருக்கிறது, அவதூறாக திட்டுகிற வழக்கமும் இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களையும் பெண்களையும் யார் தொல்லைப்படுத்துகிறார்களோ துன்புறுத்துகிறார்களோ, பிகைரி மா கசபு, அவர்கள் செய்யாத ஒன்றை சொல்லி, அவங்க செய்யாத ஒன்றை சொல்லி மூமினான ஆண்களையும் பெண்களையும் யார் தொல்லைப்படுத்துகிறார்களோ, ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, அவர்கள் ஒரு அவதூறு சொன்ன குற்றத்தையும் தெளிவான பாவத்தையும் சுமக்கிறார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ ஒரு ஆள் மீது நீங்கள் திட்டுறதுங்கிற பேரில் என்ன இருக்குதோ அதை சொல்லி திட்டணும். உங்களுக்கு ஒரு தவறு செஞ்ச காரணத்தினால் அந்த தவறை தாண்டி இன்னும் பல தவறுகளை அவன் மீது சுமத்தி சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் செய்வது என்ன? புஹுத்தான், பெரிய அவதூறு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். ரெண்டாவது இஸ்மன் முபீனா, தெளிவான பாவம் என்று குர்ஆன் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ நம்ம ஒருவரை கோபம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அடக்கி கொள்ள வேண்டும். இல்லை அவன் செஞ்ச செயலுக்கு அடக்க முடியலையா, அந்த மாதிரி சொல்வதற்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலும் செஞ்சிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, எப்படி திட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்துலலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் விருந்துக்கு ஏழைகள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் யாரோ அழைச்சிட்டு போங்க, திண்ணை தோழர்கள் வறுமையில் இருக்கிறாங்க, சாப்பாடு கூட்டிகிட்டு போங்கன்றவுடனே 2 பேர் 3 பேர் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அபூபக்கர் சித்திக் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறார். அவர் கூட்டு போய் வச்சுட்டு எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். ஆனால் அவர் மகன் வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட சொல்கிறாரு. உங்கள் தகப்பனார் வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு அவங்க உட்காந்துட்டாங்க. இவர் போனவர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. வந்தால் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இவருக்கு அபூபக்கர் சித்திக் கடும் கோபக்கார ஆள். அபூபக்கர் வர்றாருன்னு மகங்கார் போய் ஒளிஞ்சிக்கிட்டார், நம்மளை திட்ட போகிறாருன்னு சொல்லி. வந்தவர் என்ன செய்கிறாரு, இவங்க சாப்பிட்டாங்களா, இல்லை, ஏன் சாப்பாடு கொடுக்கல, நீங்கள் வராமல் சாப்பிட மாட்டாங்க அப்படி சொன்னால் விட்டுறதா, வற்புறுத்தி சாப்பிட சொல்ல வேணாமா, ஏண்டா முட்டா பையில அகமக்குங்கிறார். உன்சுர் மகனை திட்டுறாரு, அட மடப்பையில முட்டா முட்டாள் மடையன்கிறோம்ல ஒரு இதெல்லாம் அந்த மனிதனுடைய குற்றம், அந்த மனிதனை பற்றிய ஒரு தவறு. மடையனை முட்டாளே, ஏன் அவர்களை நீ சாப்பிட செய்யவில்லை, அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் சாப்பிட வச்சிருக்கணுமா இல்லையா, என் தகப்பனார் வேலையாக போயிட்டாங்க லேட்டாக வருவாங்கன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி நீ சாப்பிட வச்சிருக்கணும், இவ்வளோ லேட்டாக அவங்க எனக்காக சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று திட்டியதாக இதன் திட்டுறதுங்கிறது. மடப்பையில் முட்டாப்பையில் அறிவு கட்ட ஒரு செயலை செஞ்சானா அறிவு கட்டவன்னு சொல்லுங்கள். ஏன்னா அறிவு கட்ட செயலை செஞ்சுருக்கிறான், ஒரு செயல் செய்கிறான், அது அறிவற்ற செயலாக இருக்கிறது, அறிவு கட்டவனே. மடத்தனமான செயலை சொல்கிறான் மடையனே, அநியாயம் செய்கிறான் அநியாயக்காரனே, கொள்ளை அடிக்கிறான் கொள்ளைக்காரனே, இப்படின்னு சொல்லி என்ன சொல்லுகிறார்களோ அதை சொல்லணுமே தவிர அது அல்லாத ஒன்றை நம்ம சொன்னோம் என்று சொன்னால் பெரிய ஒரு அவதூறு சொன்ன குற்றத்தை சுமப்போம் என்று அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். இது ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மள்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், காலத்தை திட்டுறது. திட்டும்போது என்ன செய்யறதுன்னு கேட்டால், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் காலம் என்ன செய்யும், காலம்னு தனியாக இருக்குது, அல்ல தானே காலம்ங்கிறது. காலத்தை திட்டுறீன்னு சொன்னால் உங்களுக்கு வறுமை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை ஒரு நஷ்டம் வந்துருச்சு, நாசமாக போன வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, நாசமாக பீடை பிடிச்ச மாதம், நாசமாக போன மாதம், கால கொடுவினை. திட்டும்போது என்ன செய்வாங்க, எங்கள் ஊர்லாம் கால கொடுவினம்பாங்க. அந்த காலத்தினுடைய கூடிய ஒரு செயல்னு சொல்லி என்ன செய்கிறது, காலத்தை திட்டுகிறார்கள். அப்போ திட்டணும்னு சொல்லும் பொழுது காலண்டா யார், அல்ல தானே. காலங்கிறது யார், காலத்தை இயக்கிறது யார், காலம்னு ஒன்று காட்டையிலுமா உங்களுக்கு. காலம்னா அது இயக்கிறவன் அல்ல, அவன் எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதி வைத்திருக்கிறானோ அது நடக்கிறது. அப்போ நீ காலத்தை குறை சொன்னாயானால் நீ படைத்த இறைவனை குறை சொல்கிறாய். அது அல்லாவே சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை தொல்லைப்படுத்துகிறான். அல்லாவுக்கு தொல்லைப்படுத்துகிறோமா நம்ம, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை தொல்லைப்படுத்துகிறான். யசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டுகிறான். ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தின் மீது பழி போட்டு என்ன செய்கிறான், காலத்தை திட்டுகிறான். அனத்தஹ்ரு, நான் தானே காலம், நான் தான் காலமாக இருக்கிறேன். பி எதியல் அம்ரு, எல்லா கட்டளைகளும் என் கையில் இருக்கிறது. கல்லிபுல் லைல ஒன்னகார், இரவு பகலை மாற்றி மாற்றி செய்கிற நான் தான். அப்போ காலம்ங்கிறதே நானாக இருக்கிறேன், நான் தான் இயக்குறேன். காலத்தை இயக்கிறது, அதில் உனக்கு சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் முடிவு செய்வது நானா, காலம் செஞ்சிச்சா, காலம்னு உனக்கு ஏதாவது செய்யுமா? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், இந்த நாளில் நடந்தால் அப்படி நடக்கும், அந்த நாளில் நடந்தால் இது நடக்கும், அதெல்லாம் கூட இதில் சேர்ந்துடும். எது சேர்ந்துறேன், சபர் மாதம் பீடை மாதம், இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாயின்னா வெறுவாய், செவ்வாயின்னு அது கிழமைக்கு வேணால் பேரை வச்சுக்கிட்டு செவ்வாயின்னா வெறுவாய் ஒன்று விளங்காது அப்படிமா. செவ்வாய்க்கிழமை நல்ல காரியமும் நடக்கத்தானே செய்யுது. செவ்வாய்க்கிழமை புள்ள பெற மாட்டாங்களா? செவ்வாய்க்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போனவர் செவ்வாய்க்கிழமை குணமாய் வரமாட்டாரா? செவ்வாயிலையும் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லா கிழமையும் நடக்கும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த கிழமை நாசம் பிடிச்ச கிழமை, இந்த மாதம் மோசமானது இப்படின்னு சொல்லி நாலு மாதம் வருஷங்களை எல்லாம் நேரத்தை எல்லாம் நேரத்துக்கும் கணக்கு வச்சுருப்பான். இந்த நேரத்தில் சூரியன் மறைஞ்சிச்சுன்னு சொன்னால் வாங்கின கண்ணை கூட கொடுக்க மாட்டாங்க, பணத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க இல்லையா. சூரியன் மறைஞ்சி அப்படி அந்தி சாஞ்சிட்டா நினைக்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இதெல்லாம் அந்த நேரத்துக்கு வைத்த சட்டங்கள், இதெல்லாம் திட்டுவது தான். அப்போ நேரம் என்பது ஒன்று தனியாக, அதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. நேரம் என்பது அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் ஓடக்கூடிய ஒரு இயக்கம். அதில் போய் என்ன செய்யக்கூடாது, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 4826வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம ஒருவர் மீது நம்ம கோபமோ ஆத்திரமோ வரும் பொழுது, அவர் நமக்கு அநியாயம் செய்யும் பொழுது நம்முடைய அதிருப்தியை காட்ட நினைத்தால் அவற்றை என்ன இருக்குதோ அதை மட்டும் சொல்ல வேண்டும். அதுக்கு காரணமாக என்ன செய்யக்கூடாது, இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவன், இவன் வந்து 7.5 நாட்டு சனி, இதெல்லாம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. சனின்னா அது ஒரு நேரம் தான், நேரத்தின் மீது என்ன செய்கிறாங்க, அந்த சனிக்கிழமை மோசமான நாள், செவ்வாய் மோசமான நாள், இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறதெல்லாம் மார்க்கத்தில் பெரிய தடுக்கப்பட்டிருக்கிறது, பெரும் பாவமாக இருக்கிறது, ஜாஹிலியா குற்றமாக இருக்கிறது, குஃப்ரில் சேர்க்கக்கூடிய பாவமாக இருக்கிறது, பெரும்பாவத்தில் ஒரு பாவமாக இருக்கிறது உணர்ந்து
இதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நமக்கிடையே ஒருவருக்கொருவர் பிரச்சனை வரும் பொழுது நம்ம திட்டக்கூடாது, திட்டுவதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது என்ற விவரங்களை பார்த்தோம். அதில் கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இன்னும் சில விவரங்கள் அதில் இருக்கின்றன. இப்போ சமீப காலமாக கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக கடுமையான புயல் எச்சரிக்கை விடப்பட்டு சில பகுதிகளிலே புயற்காற்று வீசி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் அச்சுறுத்துகிற அளவுக்கு சேதம் இல்லாவிட்டாலும் ஒரு அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி காற்றின் மூலமாக நமக்கு சேதம் ஏற்படும் பொழுது காற்றை திட்டுவது கூட மக்கள்கிட்ட ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த நாசமாக போன காற்று வந்துருச்சு, இந்த காற்றினால் இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி காற்றை திட்டுகிறார்கள். இந்த காற்றை திட்டலாமா? அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க காலத்தில் இந்த மாதிரி காற்று வீசும். காற்று வீசினால் என்ன? காற்றில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இந்த காற்றின் மூலமாக சில மரஞ்செடிகள் சரிஞ்சு விழுகிறது, தீமையாக தெரியலாம். ஆனால் அந்த காற்று வந்தால்தான், புயல் வந்தால்தான் ஒரு வருடத்திற்கு தேவையான மழை நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம தொடர்ந்து நன்மையை பெற முடியும். சில சிரமங்களை சகித்து கொள்வதன் மூலமாக அதில் நன்மையும் இருக்கிறது. ஆனால் உடனடியாக தீமை இருக்கிறது. நீண்ட காலமாக அதில் நன்மை இருக்கிறது. உடனடியாக ஏற்படக்கூடிய சேதங்கள் நம்ம பகுதிக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு சில சேதம் ஏற்படும். அந்த காற்று வீசும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்புர் ரிஹ, காற்றை திட்டாதீர்கள். காற்று வீசினால், காற்றோ புயலோ அது வீசும் என்று சொன்னால் அதை நீங்கள் திட்டக்கூடாது. பிறகு என்ன செய்யணும்? நீங்கள் கடுமையான உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோ மோசமான காற்றை சுரட்டி அடிக்க அப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஃபைதா ராய்த்தும் மா தக்ரஹூன, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலையில் அந்த காற்றை நீங்கள் பார்த்தால், ஒரு தென்றல் காற்று என்றால் நமக்கு பிடிக்கும், வெப்ப காற்று என்றால் பிடிக்காது, வேகமான காற்று என்றால் பிடிக்காது. நமக்கு பிடிக்காத ஒரு காற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொக்குள் நீங்கள் சொல்லுங்கள். சொல்வதற்கு ஒரு பிரார்த்தனை, இந்த காற்று வீசும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும் இறைவா, இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதர் ரிஹி, இறைவா இந்த காற்றின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை உன்னிடத்தில் கேட்கிறோம். காற்று முழுசும் கெட்டது கிடையாது, உலகத்தை அழித்து நாசமாக்கிட்டு போனாலும் சரி தான் அதில் நன்மை இருக்கிறது. அப்போ நம்ம எதை கேட்கணும்? இந்த காற்றின் மூலமாக அதில் நன்மைக்காகத்தான் இதை அனுப்புகிறாய், அதில் உள்ள நன்மைகளை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். திட்டுவதற்கு பதிலாக எப்படி கேட்கணும்னா, இன்னா நஸ்அலுக மின் கைரி ஹாதர் ரிஹி, இந்த காற்றினுடைய நன்மையை நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம். வ கைரி மா ஃபீஹா, அந்த காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற நன்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு, இந்த காற்று கொண்டு வருகிற நன்மை, காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற நன்மை, இந்த ரெண்டையுமே நாங்கள் கேட்குறோம். வ கைரமா உமிரத்து பிஹி, இந்த காற்று எதற்காக ஏவப்பட்டிருக்கிறதோ, எதுக்காக அல்லாஹ் உத்தரவிட்டு இந்த காற்றை அனுப்புகிறானோ அதில் உள்ள நன்மைகளையும் கேட்குறோம். இப்படி சொல்ல வேண்டும். இப்போ நவோதிபிக்க, ஆனால் காற்றில் கெட்டது இருக்குதானே செய்யுது. நம்ம வீட்டை சரிச்சு விட்டுருச்சுன்னு சொன்னால் கெட்டது, நம்ம தோட்டங்களை நாசமாக்கிட்டால் கெட்டது. அது வராமல் அல்லாட்ட என்ன செய்யணும்? பாதுகாப்பு தரணும். எல்லாம் நல்லதாக கொடுத்துரு, காற்று அடிக்கட்டேன், அதில் ஒரு நன்மைகளை நான் உன்கிட்ட கேட்குறேன். ஒரு நவோதிபிக்க மின் ஷர்ரி ஹாதர் ரிஹி, இந்த காற்றினுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். இந்த காற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிற தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இந்த காற்று எந்த தீங்கை அழிப்பதற்கு வந்திருக்கிறதோ அந்த தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பும் தேட வேண்டும், அதில் உள்ள நல்லதையும் கேட்க வேண்டும். திட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் திட்டக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி திருமதியில் வருகிறது. இது காற்றுக்கு மட்டும் கிடையாது. காற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் காற்றை ஏன் திட்டக்கூடாதுன்னாங்க? காற்று அதுவாக வருது, காற்றை இயக்கிறோம் அல்லாஹ். நீங்கள் காற்றை திட்டினீங்கன்னா அல்லாஹ் திட்டுற மாதிரி ஆகிடுது. அல்லாஹ் ஒரு நன்மைக்காக நீ நமக்கு தருகிறான் என்று சொன்னால், அதுபோல தான் எந்த புயல் வெள்ளம் வருகிறது, சுனாமி வருகிறது, இதெல்லாம் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதை கூட திட்டக்கூடாது. அதுவாக வரல, சுனாமியாக திட்டம் போட்டு உங்களை அழிக்கிறதுக்கு வருதா? சுனாமின்னு ஒன்று இருக்குதா? ஒரு பொருளாக இருக்குது? இல்லை. அல்லாஹ் எப்போ எதை அனுப்ப நாடுகிறானோ அப்போ அது வருகிறது.
அப்போ நம்ம அல்லாவை நோக்கி நம்முடைய அது பிரார்த்தனையாக மாற்றிக்கிறணும். அதில் வரக்கூடிய அந்த பாதிப்புகளை உணரும் பொழுது காற்றோடு சண்டை போடாமல், புயலோடு சண்டை போடாமல், மழையோடு சண்டை போடாமல் அல்லாவிடத்தில் கோரிக்கை ஆக்கிடணும். இறைவா, இந்த மாதிரி சுனாமி வந்திருக்கிறது, இதில் எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீ காப்பாற்று, இதில் உள்ள தீங்குகளை ஏற்படாமல் காப்பாற்றிரு, கடுமையான மழையாக இருக்குது விடாது கொட்டுகிறது, இந்த மழையிலிருந்து எங்களை நெஞ்சு காப்பாற்றி விடு. இப்படி தான் நம்ம கேட்கணுமே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வர்றார், அக்கம் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, பல நாட்களாக மழை இல்லாத காரணத்தினால் பூமியெல்லாம் காஞ்சி போச்சு, கால்நடைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் செத்து தண்ணி இல்லை, பயிர் பச்சைகள் இல்லை, செத்து விழுகிறது, நாங்கள்லாம் கஷ்டப்படுகிறோம், நீங்கள் மழைக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க மெம்பரில் இருக்கும் பொழுது ஒரு முறை எடுக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மழைக்காக வேண்டி இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் அவங்களுடைய துவாவை உடனே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அந்த மழையை இறக்குன்னு பயங்கரமான மழை இறக்கிறான். இறக்குன உடனே அடுத்த வாரம் வரைக்கும் மழை போயிட்டாங்க. அடுத்த வாரம் வரைக்கும் ஒரு வாரத்திற்கு மழையாக இருந்தால் அதிகமான பேர் வந்து அவங்க வீட்டில் தொழுது கொள்ளலாம். மழை நேரங்களில் வந்து அப்படி தான் பாங்கு கூட சொல்லுவாங்க, சல்லு ஃபி ரிஹாலிக்கும் அலா சல்லு ஃபி ரிஹால், மழையாக இருப்பதால் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் அறிவிச்சிருவாங்க. ஆனால் வர்றவங்க வரலாம், அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. அடுத்த ஜும்மாவில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. அதே ஆள், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி எல்லாம் இடிஞ்சில் செவரெலாம் இடிஞ்சு விழுகிறது, மழையில எல்லாம் சாவுறது, நீங்கள் மழையை நிறுத்துறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா மழையை நிறுத்தின்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவா ஹவாலைனா ஒல அலைனா, இது எங்களை சுற்றுப்புறங்களுக்கு கொண்டே கொடு, எங்களுக்கு வேணாம்னு சொல்லாமல் இந்த மழை தேவை உள்ள பகுதி உலகத்தில் எவ்வளோ இருக்கிறது, இதை வந்து அந்த பகுதியிலே கொடு, மலைகள் மீது போட்டு விடு, காடுகளில் கொண்டே இந்த மழையை பொழிய செய். மழை எப்போதுமே நன்மை தான், காடுகளில் பொழிந்தால் அது நிலத்தடி நீராக பாதுகாக்கப்பட்டு பிறகு நமக்கு யூஸ் ஆகும். மரஞ்செடிகள் வளர்ந்தால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று சுத்தமாகும். அதனால் மழை கெட்டது கிடையாது, ஒரு ஏரியாவிலே அதிகமாக வந்தால் தான் கெட்டதே தவிர பொதுவாக மழை கெட்டது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த சொல்லி துவா செய்யும் போது கூட அதெல்லாம் செய்யக்கூடாது, நிறுத்த சொல்லி கேட்கக்கூடாது. இறைவா இதை வேற பகுதிகளுடைய கொடு, தேவை உள்ள பகுதிகள்லாம் இருக்கிறது, அந்த பகுதிகள் கொடுத்து விட, இதை எங்களுக்கு கேடாக ஆக்கி விடாது, இது நன்மையாக ஆக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ மழைக்கு இதைத்தான் செய்ய வேண்டும். எந்த மாதிரியான கடுமையான கொட்டுகிற பனி, ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போய் விடுகிறது, அந்த மாதிரியான தாங்க முடியலையா, அதில் எல்லாம் ஒரு நன்மையை நாடி இருப்பான். அப்படி நன்மையை நாடாட்டா கூட அது என்ன ஒரு அறிவுள்ள ஒரு பொருளா பனி என்பது இல்லை, அது சுயமாக முடிவெடுக்கக்கூடியதா இல்லை. அல்லாஹ் வந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த கிளைமேட்டை. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க வேண்டியதுனா, யாரெல்லாம் இதன் மூலம் நீ ஏதாவது நன்மையை நாடி இருப்பாய், அந்த நன்மை எங்களுக்கு தந்துரு, இதன் மூலம் ஒரு கெட்டதை நாடி இருப்பாய், அது எங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்க. நீ நன்மையை நாடி இருக்கலாம், நன்மை நாடி இருந்தால் அந்த நன்மை மட்டும் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கிடைக்க செய்யி, இதில் கெட்டது நாடி இருந்தால் அந்த கெட்டதை எங்களை அணுகாமல் பாதுகாத்துக்கொள். இப்படி தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்குன்னு. அப்போ மழை, வெள்ளம், புயல் போன்ற எத்தகைய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நம்ம வந்து அதனோடு சண்டையிடக்கூடாது. அதை எதிரிமார் நினைத்து அதுவே பிளான் பண்ணி செஞ்சதாக நம்ம சொன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் ஒரு மாற்று குறைந்து போய்விடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம உலக அல்லாஹ் படைத்த பிராணி உயிரினங்கள்லேயே இந்த சேவல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? அதுதான் அதிகாலையில் எந்திரிக்கிறது, அது ஒன்று தான். எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, விடிஞ்சிருச்சின்னு மெசேஜ் சொல்லக்கூடியது தான். கோழி கூவுதுங்கிறாங்கல்ல, அந்த கோழி கூவுறது என்பது சுபுகு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கரெக்டாக என்ன செஞ்சிடறேன், நம்ம வந்து சூரியனை பார்த்து அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து வாட்சில் பார்த்து கண்டுபிடிப்போம். அதுக்கு அந்த வசதிலாம் ஒன்றுமே கிடையாது. அது கரெக்டாக கண்டுபிடித்து விட்டு விடிய போகுதுன்னு என்ன செய்யும், அதை வந்து ஒரு கொக்கரக்கோன்னு கூவுதில்ல, அந்த கூவுகிறதுன்னு நல்லா தூங்கிட்டு இருப்பான்ல, அப்போ சரியான கோவம் வரும். தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த கோழி வீட்டில் வளர்த்தான்னு சொன்னால் அது வந்து அதிகமாக சத்தம் போட்டு கூவுனுச்சின்னு சொன்னால் அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கோவம் வந்து திட்டிப்பிடுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லாத்த சுப்பு தீக்க, சேவலை திட்டாதீங்க, இப்போ இன்னஹு யூகிது லிஸ்ஸலாம், அது தொழுகைக்கு உங்களை எழுப்பி விடுதில்ல, இல்லாட்டி தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் லைஃப் வீணாக போயிடும். காலையில் வெள்ளனை எழுப்பி விடுறதுக்கு அதை விட சிறந்தது என்ன இருக்கிறது? எதுக்கு அதை திட்டுறீங்க? அது உங்களை வந்து அதிகாலையில் எழுப்பி தொழுகைக்காக வேண்டி
எழுப்பி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் நம்ம கெட்டது இருக்கும், நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த வாயில்லா சீவனை போய் திட்டுறதுல என்ன இருக்குது? அது 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 கூவுதுன்னு சொன்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்டா கூவுது. அப்படி எல்லாம் படைச்சி வச்சுருக்கிறான். நேரம் வந்தோடனே நீ கூவணும், நீ தூங்கணும், முழிக்கணும், எல்லாத்துக்கும் அந்த ப்ரோக்ராமை பண்ணி வச்சுவிட்டான் அந்த உயிரினங்களுக்கு. அதன்படி இது இயங்குகிறது. அப்போ அந்த மாதிரியான அதை கூட திட்டுதல் என்பதில் வந்து மனிதர்களை திட்டுவதை தாண்டி இந்த மாதிரியான திட்டுதலும் ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போ எந்த ஒரு பொருளையும் இயற்கை விஷயங்களையும் ஒரு மரம் விழுந்துருச்சா நாசமாக போன மரம்னு திட்டக்கூடாது. அது மரம் வந்து அதுவாக விழுந்துச்சு, பிளான் பண்ணியாக விழுந்துச்சு, உங்கள் மேலே உழுவணும்டா விழுந்துச்சு, உங்கள் பில்டிங்கை சரிக்கணும் என்றா விழுந்துச்சு, அதனுடைய பிடிமானம் கம்மியாக போனால் விழுந்து போச்சு, அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ இயற்கையாக எது நடந்தாலும் ஒரு வாகனத்தில் விபத்தாகி போச்சு, அதுக்கு வாகனத்தை திட்டணும். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஓட்டிகிட்டு போகிறதுல பிரச்சனையாக இருக்கும், அல்ல வண்டியில் நம்ம சரியாக பராமரிக்காதனால வர்றதா இருக்கும், அதில் உள்ள ஏதோ பிரேக்கு கட்டாக இருக்கும், அல்ல ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், அல்லது குடிச்சிட்டு ஒருத்தன் வர்றதுனால கூட ஏற்படும். எத்தனையோ காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் மனிதன் சம்பந்தப்பட்ட காரணமாக இருந்தால் அந்த மனுஷன்ட்ட போய் ஏண்டான்னு கேட்கலாம். இது உங்களுடைய வாகனம் அதில் மரத்தில் போய் மோதிட்டவுடனே மரத்தை திட்டுறது, இல்லாட்டி வாகனம் திட்டுறது. நீ ஏன் மோதாமல் கொண்டு போகலாமா இல்லையா? அப்படியே உன்னை அறியாமல் போய்விட்டது என்று சொன்னால் உன்னுடைய அறியாமல் நீ திட்டிக்கிறணுமே தவிர அதுக்கு எதுக்காக வேண்டி மரத்தை திட்டணும்? எல்லாத்தையும் திட்டுறோம். வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் நமக்கு நம்மளா ஒரு கேடை வந்து சுமந்து கொள்கிறோமோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிறாம அதன் தலையில் கொண்டே போட்டு அதை போய் திட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இது அனைத்துக்குமான அறிவுரை. இந்த சேவலை திட்டக்கூடாது, காற்றை திட்டக்கூடாது, காலத்தை திட்டக்கூடாதுன்னு சென்ற வாரம் கூட சொன்னோம்ல. இதுகளெல்லாம் ஒட்டுமொத்த அறிவுரை என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பொருளுமே நம்மளை பிளான் பண்ணி ஏதாவது செய்ய, மாடு முட்டினா கூட மாடை திட்டுறீங்க, அது அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திட்டினா அது விளங்குமா? அதுக்கு திட்டுவது எதுக்காக வேண்டி? நமக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கண்டிக்கிறதுக்காக வேண்டி, புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. ஏன்டா இந்த மாதிரி என்னை அடிச்சேன்னு கேட்டால் நம்மளுடைய கோவத்தை அவன் புரிஞ்சு கொள்வான். மாடை திட்டினா அதுக்கு என்ன வழங்கு? அறிவு கட்ட மாடன்னு அந்த லாங்குவேஜ் அது புரியுமா? அதுக்கு அது புரிந்து இனிமேல் தெரிஞ்சு கொள்ளுமா? அதனுடைய சுபாவத்தின்படி நடக்கிறது. அது கல்லு மண்ணு மாதிரி தான். இந்த விஷயங்கள்ல மரஞ்செடி மாதிரி உள்ளதான். உயிர் இருந்தால் கூட பகுத்து உணரக்கூடிய அறிவு கிடையாது. அப்போ மாடு முட்டினா திட்டுவது, பூனை குறுக்க போனால் திட்டுவது, எது எடுத்தாலும் அந்த மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த தான் செய்கிற தவறுகளுக்காகவும் அதை திட்டுறான். அவைகளே சில தவறுகளை செஞ்சாலும் அதுக்காக திட்டக்கூடாது. அது பேசாமல் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடணும். அதை திட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இது ஒரு திட்டுற விஷயத்தில் ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம சமூக அமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், பிள்ளைகள் வந்து பெற்றோரை திட்டுகிறார்கள். சர்வசாதாரணமாக அம்மாவை திட்டுறான். இந்த வயசான காலத்தில் இவன் தயவுல அவங்க வாழ்கிற வரைக்கும் என்ன செய்வான்? ஒழுங்காக இருப்பான். பாப்பா தயவுல அம்மா தயவுல தான் குடும்பம் ஓடும் என்று சொல்லும் பொழுது அவங்கள நல்லா மதிக்கிறான். ஒரு வயசாகி போயிடும், இவர் கால் முளைச்சி விடும், ரெக்கம் முளைச்சிடும், இவர் சொந்த தொழில் பண்ணுவார், இவர் வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ வேண்டிய நிலைமை. அவங்க தனியாக ஒரு வீடு பிடிச்சி போக முடியாது, இவங்க கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டி வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பெற்றோரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சுமையாக கருதுகிறான். பெற்றோர் என்ன செய்கிறான்? அது ஒரு சுமை, எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை சுமக்கணும். இவன் இந்த மாதிரி கிடக்கும்போது அவங்க சுமந்தாங்க. மலைஜலம் கழித்து கொண்டு படுக்கையில் மலைஜலம் கழிச்சியா இல்லையா? நீ குழந்தையா இருக்கும்போது அது அவங்க தானே சுமந்தாங்க. அறுவர் படைஞ்சாங்களா? அவங்க கையை வச்சு தானே கழுவுனாங்க. உனக்கு எத்தனை பேர் குளிக்க வச்சாங்க? என்ன மாதிரியான சேட்டைகள்? அவங்க மேலே நீ சிறுநீர் கழிச்சிருவீங்க, அதுக்காக கோவப்பட்டாங்களா? அவங்க ட்ரெஸ் புதுசாக வாங்கின ட்ரெஸ் மேலே சிறுநீர் கழிச்சு விட்ருவான், மலம் கழிச்சு விட்ருவான். அதையும் சிரித்து கொண்டே என்ன செய்வாங்க? அந்த பெற்றோர் வந்து அவ்வளவுக்கு உனக்கு செஞ்சிருக்கிறார்கள். அவங்க வயசான காலத்தில் இயன்ற வரைக்கும் செய்தார்கள். இயலவில்லை என்கிற நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் இழந்து போய் படுக்கையில் சிறுநீர் போகணும்னு யாரும் போகிறதில்ல. அவங்க என்னவா ஆயிடுறாங்க? குழந்தை நிலைக்கு மாறிடுறாங்க. நம்ம போக போக ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுதா இல்லையா? குழந்தையாக இருக்கும்போது நிற்க முடியாது, தவழ்ந்து தான் போவான். இவங்களும் தவழ்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. குழந்தையாக இருக்கும்போது பல்லுலாம் இருக்காது, இவங்களுக்கும் பல்லு இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாமே உணவை சுவைத்து கூட சாப்பிட முடியாது. இப்படி எல்லாமே பலவீனமாகும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி வந்து யூரின் வந்தால் சொல்லி அதுக்குரிய இடத்துக்கு போய் யூரின் போகணும்னு அந்த குழந்தைகளுக்கு புரியாதோ அந்த நிலைக்கு நம்முடைய பெற்றோர் வருவாங்களா? வரமாட்டாங்களா? வேணும்டா செய்வாங்க. இது நம்ம வீட்டில் உள்ள நாசமாக்கணும், நம்ம பெற்றெல்லாம் சிறுநீர் கழித்து அசிங்கப்படுத்தணும், அப்படி செய்வாங்களா? அந்த நிலவருக்கு இல்லை.
அந்த நிலை அவருக்கு இல்லைங்கும் போது சில மூளையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நடுத்தர வயசில் உள்ளவங்க கூட சின்னதாக ஒரு அடப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன் போயிடும். சிறுநீர் போகணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். பூட்டு போட்டுலாம் பூட்டுறதில்ல, நம்ம நினச்சா போவோம், நினச்சா நிப்பாட்டிக்கிறோம். அந்த கண்ட்ரோல் நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது, மூளையில் அந்த ப்ரோக்ராம் இருக்கிறது. அந்த நரம்புல ஏதாவது சின்னதாக ஒரு அடப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து கமாண்டு வராது. அப்போ நிறைஞ்சோன்னு தன்னால் வலிஞ்சிடும். யூரின்டை பை நிறைஞ்சிருச்சின்னு சொன்னால் நிறைஞ்சாலும் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருப்போம். ஏன்? அந்த செக்ஷன் எல்லாம் மூளையில் வச்சிருக்கிறான். இப்போ போகக்கூடாது, சரியான இடம் இல்லை, பாத்ரூம் போய்க்கிருவோம், இப்போ போனால் வேட்டியில் வேணா போயிடும், அப்படி விளங்குறோம். அந்த விளங்குற விஷயம் எது வரைக்கும் வேலை செய்யும்னா அந்த மூளை சரியாக இருக்குன்னு தான் வேலை செய்யும். அந்த மூளையில் நரம்புல ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் 25 வயசுக்காரனுக்கு அப்படி ஏற்பட்டாலும் கூட என்னவாயிரும், அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது. அது நிறைஞ்சா நிறைய பை நிறைஞ்ச என்ன செய்யும், அதுவாக வந்துடும்ல. அந்த நிலைமைக்கு ஆளாயிரம் மனுஷன். அப்போ இதெல்லாம் கூட விளங்காமல் பெற்ற தாய் தாப்பனை சனின்னு திட்டுறான், தொலைஞ்சு போன்னு சொல்கிறான், திண்டு தொலை. சாப்பாடை கொண்டு வைக்கும் பொழுது தந்தை எப்படி நமக்கு ஊட்டி விட்டார், பக்கத்தில் உட்காந்து அன்பு அந்த மாதிரி கவனிக்கிறாங்களா? இல்லை. அது என்னமோ ஒரு ஒரு சுமையாக ஒரு வேண்டாத விருந்தாளியை போல எதிரியை போலும் கருதி இப்படி எல்லாம் அசிங்கமான வார்த்தைகளில் அவங்கள ஒன்று செய்கிறது. என்னைக்கு போய் தொலைய போகிற? சில ஊர்களில் சில பகுதிகளில் பெற்றோரை வெளியில் விட்டுருவாங்க. நமக்கே அந்த குளிர்லாம் தாங்காது, வீட்டில் நாற்று அடிக்குது, அவர் சிறுநீர் போகிறாரு நாற்று அடிக்குதுன்னு சொன்னால் அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இவங்க இருந்துக்கிண்டு வாசல் வராந்தாவில் ஒரு படுக்கையை போட்டு அங்கே கடை என்று போட்டு வைக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. இது மருமகள் வந்த பிறகு இந்த மனைவியின் சொல்ல கேட்டு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். மனைவியை சொன்னால் கூட உனக்கு புத்தி இல்லையா? மனைவி சொன்னால் கூட அல்லாஹ் உனக்கு என்ன கட்டளை இட்டுருக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்ஊனுன் மன் சப்ப அபாஹு மல்ஊனுன் மன் சப்ப உம்மஹு. யார் தன்னுடைய தந்தையை சபிக்கிறானோ திட்டுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானவன். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு பயப்படணுமா இல்லையா? இது சும்மா அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான் இதை? நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுவுறீங்க, எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து தானே தொழுவுறீங்க. நோன்பு எதுக்கு வைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் இதையும் கேட்பானே, நீங்கள் இதிலெல்லாம் கணக்கு கரெக்டாக இருக்காங்கிறீங்க, மார்க்கத்தை பேண்டுறங்கிறீங்க, எதுக்கு தாடி வைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தானே வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சாபம் வரும்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்களே. சர்வ சாதாரண பெற்றோரை அலட்சியப்படுத்துறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தையை போடுறாங்க? லானத்துங்கிறாங்க. லானத்துனா கடுமையான ஒரு சொல்லுக்கு உள்ளது. சிறுக்கு வைக்கிறவர்கள் பெரிய அநியாயக்காரர்களுக்கு அது பயன்படுத்தப்படும். யூதர்களை அல்லாஹ் லானத்து செய்வானாக. இத்தகது குபூர் அம்பியாக மசாஜித், நபிமாருடைய கபுரை எல்லாம் மஸ்ஜித் ஆக்கிட்டாங்க, அதனால லானத்து உண்டாகட்டும்ங்கிறாங்க. அதை சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு? இந்த சிறுக்கான விஷயத்திற்கும் லானத்து என்கிறார்கள். இந்த உங்கள் பெற்றோரை நீங்கள் சபித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? மல்ஊனுன், அவன் லானத்துள்ளவன். இப்லீஸ் தான் லானத்துல்லாஹிம்போம். இப்லீஸ் லானத்துல்லா, அல்லாஹ்வுடைய லானத்து அவனுக்கு உண்டாகட்டுமாக இப்லீஸ் கணக்கில் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப 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 என்ன செய்யணும்? நம்ம சகிக்கணும். அவங்க சகிச்சாங்க. அவங்க நாம சிறுபிள்ளையாக இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? அவ்வளவையும் சகித்து கொண்டார்கள். அப்போ நமக்கு இப்படி செஞ்சாதான் நாளைக்கு நீ இதே நிலைக்கு வருவ. அப்போ ஓம் பிள்ளை உடனே பார்ப்பான். நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய நீ பெற்றோரை திட்டுவதையெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் மனசில் அதெல்லாம் பதியும். அப்படி ஆழமாக பதிஞ்சிருவோம். அப்பா இப்படி தான் நடத்தணும், வயசான காலத்தில் இப்படி தான் நம்ம வாப்பா நடத்தினாரு அப்படின்னு மனசில் பதிச்சுன்னு வைங்க. இதுக்கு மேலே டபுள் அவன் செய்வான். நாம முதியோரான பிறகு நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கமாக இருந்தால் நம்ம பெற்றோரை கவனிக்கணுமா இல்லையா? அவ்வளவு சகித்தாகணும். அல்லாஹ் இது புகாரில் 1900 இது அகமதுல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இது சம்பந்தமா அல்லாஹ் கூட குர்ஆன்ல கூட தெளிவான கட்டளை சொல்றான். எப்படி சொல்றான்? வகலா ரப்புக, உமது இறைவன் முடிவு செய்து விட்டான், கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை எடுக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரை நல்லபடியாக நடத்தும்படி கட்டளை. 2 விஷயத்தை சேர்க்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் எதை சேர்க்கிறான்னு கேட்டா வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள் என்று உமது இறைவன் உமக்கு கட்டளை இடுகிறான். இம்மா எவ்வளவுகன்ன இந்த கிபர அஹதுஹுமா உக்கிலாகுமா, உன்னுடைய பெற்றோர்கள்ல 2 பேரோ அல்லது ஒருத்தரோ, தாயோ தந்தையோ தாயும் தந்தையுமோ, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும்போது முதிர் வயது அடைந்து விட்டால், இம்மா எவ்வளவுகன்ன இந்த கிபர அஹதுஹுமா உக்கிலாகுமா, 2 பேரோ 2ல் ஒரு ஆளோ உன்கிட்ட இருக்கும் பொழுது வயசாகி விட்டார்கள் என்று சொன்னால், கிளப்பருவத்தை முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின்,
சீ என்று சொல்லாது. உப்புனா சீங்கிறது. சீங்கிறவங்களை பிடிக்காத ஒரு பொருளை பார்த்தா சீம்பம்ல, ஒரு மலத்தை பார்த்தா சீன்னு சொல்லுவோம்ல, ஒரு எச்சையை பார்த்தா சீன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தையை பெற்றோருக்கு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அடிக்காத உதைக்காதன்னு பெரிய கட்டளை போடல, இது சின்ன விஷயம். சீண்டு கூட சொல்லாத. வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்று சொல்லிவிடாத. வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள வெறுத்துறாத. எவ்வளவுதான் இந்த செயல் வெறுக்கத்தக்கதா இருந்தாலும் அவங்க யாரு? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய். நீ உருவாவது அவருடைய இரத்தத்தில் தான் உருவாகி இருக்கிறாய். அவர் தான் விதை, அவர் தான் பேசு. அப்புறம் உன்னை வளர்த்து ஆளாக்குனது அவரு. அப்ப எல்லாமே நீ அவராக இருக்கும்போது, அவருடைய ஒரு அங்கமாக நீ இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வெறுக்கிறது? ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுத்து விடாத. ஒகுல்லஹுமா கவுலன் கரீமா, மரியாதையான பேச்சை அவங்கள்ட்ட பேசுங்கிறான். எவ்வளவு அழகா கட்டளை போடுறான் குர்ஆன்ல. தனக்கு அடுத்த நிலையில தாய் தந்தையரை நிப்பாட்டி அவங்கள சீ சொல்லாத, அவங்கள கண்ணியமா நடத்தி, அருவருக்கத்தக்க பேச்சு பேசுறாத, வெறுத்து விடாத என்று சொல்லி 17வது சூறாவில் 23வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த பெற்றோரை திட்டுகிற பழக்கம் நிறைய பேர் இருக்கிறது. அதிகமான முஸ்லிம் குடும்பங்களும் இருக்கிறது. பெற்றோர்களுடைய மரியாதை எல்லாம் அவர் இயல்பா இயங்குற வரைக்கும் தான். இயல்பா இயங்காம படுக்கையில் விழுந்தாருன்னு வைங்க, அவருடைய மரியாதை அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு பெரிய மன நொந்து போவார் அவர். உங்களை வளர்த்து ஆளாக்கினவருடைய உள்ள எவ்வளவு பெரிய அவருடைய துவா பத்துவாக்கள் கிடைத்தால் என்னவாயிரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெம்பர்ல ஏறும்போது ஆமீன்ங்கிறாங்க. எதுக்கு ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது, ஒரு துவா செஞ்சார் ஜிப்ரீல், அதுக்கு தான் ஆமீன் சொன்னேங்கிற. 3 துவா, நம்ம ஒரு துவா மட்டும் எடுத்துக்கிறோம். யாருக்கு தாய் தந்தையர் உயிரோடு இருந்து அது அவர்களுக்கு பணிவிடை செய்து ஒருத்தன் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமா போகட்டும்னு சொன்னார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அப்ப தாய் தந்தையர் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற வழி. தாய் தந்தையர் வயசான காலத்தில் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, எவ்வளவு அமல்கள் செய்யறோம். இந்த பாக்கியம் நமக்கு எத்தனை பேர் கிடைக்கவில்லை. சின்ன வயசுல தகப்பனை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த சான்ஸை தந்திருக்கிறான். இவங்களுக்கு சேவை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். தாய் தந்தையரை கவனித்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். அதையும் செய்யாம போனான்னு சொன்னா அவன் நாசமா போகட்டும்ங்கிறாங்க. ஜிப்ரீல் துவா செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமீன் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய பெற்றோரை கவனித்தல் என்பது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கடமை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லானல்லாஹு மன் சப்ப வாலிதைஹி, தன் பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ்வும் சபிக்கிறான் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு இந்த திட்டுற விஷயத்துல இதை பெற்றோரை திட்டுறது, பிள்ளைகளையும் திட்டுவாங்க. தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் திட்டுவாங்க. அதை ஒரு முந்தைய சொல்லிட்டோம். அந்த மாதிரி திட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம திட்டுவதில் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால், இறந்து போன யாரையும் திட்டக்கூடாது. ஒருத்தர் உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம திட்டருக்கு விளங்கும். அவர் ரிப்ளை பண்ணுவார், அந்த திட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்வார், ஏதாவது ஒரு எதிர்பார்க்கலாம். இறந்து போன ஆளை திட்டுறதுல என்ன உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதனால ரொம்ப கெட்டவராக இருந்துட்டு போறாரு. அவர் யாராவது இருந்துட்டு போறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத், மௌத்தா போன ஆள்களை திட்டி விடாதீர்கள். ஃபைன்னஹும் கத் அஃபலு இலாமா கத்தமு, அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ செய்தார்களோ அதன் விளைவை அனுபவிக்க போய்விட்டார்கள். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அதான் போய் சேர்ந்துட்டாங்க, அங்கே கொடுத்துருவானல்ல, நீ எது கொடுத்துட்டுற? அவர் நல்லதை செஞ்சிருந்தார்களே ஆனால் அதன் பரிசை அடைய போய் சென்றடைந்து விட்டார்கள். கெட்டதை செஞ்சிருந்தார்களே ஆனால் அதன் தண்டனையை அடைவதற்கு போய்விட்டார்கள். பிறகு எதுக்காக திட்டுறீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் புகாரில் 1393வது ஹதீஸில் இது இருக்கிறது. லா தசுப்புல் அம்வாத், இறந்து போன யாரையும் திட்டவே கூடாது. மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பெரிய வங்காஃபிரா இருந்தா கூட சரிதான், அவர்களை திட்டுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. ஆனா யாரை திட்டலான் இருக்கிறது? திட்டலாம்னா குறை சொல்வது, விமர்சிக்கிறது. யாரை திட்டலாம் என்று சொன்னால், யாருடைய ஒரு அநீதியினால் நமக்கு பாதிப்பு அபூஜஹலை திட்டலாம், ஃபிரௌனை திட்டுகிறோம். அவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக நம்ம அழிப்பதற்காக வேண்டிய பிளான் பண்ணி அவர்கள் எதிரின்னு டிக்ளேர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களே. ஆனால் இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி சொல்றமா இல்லையா? அந்த மாதிரியான வங்காஃபிர் கட்டும் எதிரிகளாக இருந்து முஸ்லீம் அல்லாமல் இருந்தா மட்டும் திட்டக்கூடாது. அதுல உங்களை அழிக்கிறது தான் அந்த லட்சியம் என்று இருந்து ஒருத்தன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னா நாசமா போகட்டும், தொலையட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இப்லீஸ் மத்தெல்லாம் திட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிரௌனை திட்டி இருக்கிறாங்க. ஃபிரௌனை இந்த மாதிரி அபூஜஹல் மாதிரி ஆட்கள்லாம் யாரு? அவர்கள் தவறான கொள்கையில இருந்து தன்னளவில் வைத்துக் கொள்ளவில்லை. மக்களை கொன்றாங்க, ஆம்பளை பிள்ளைலாம் கொன்று விட்டு பொம்பளை பிள்ளைலாம் விட்டு வச்சாங்க, சொத்துக்கள்லாம் சூறையாடிக்கிட்டாங்க, ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுமைக்கு ஆளாகும் பொழுது அந்த கொடுமை இழைத்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்கள விமர்சனம் செஞ்சா தான் நாளைக்கு ஒருத்தன் செய்ய மாட்டான்.
அது ஒன்றுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர மற்ற யாரையும் திட்டிடக்கூடாது. குறிப்பாக சஹாபாக்கள் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வரலாறுல நிறைய படித்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய இவங்க அவங்கள விட்ட அவங்க இவங்கள விட்ட அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வேதனை தரும். ஆனால் திட்டிடக்கூடாது. அது நம்ம வாழாத காலத்தில் நடந்தது, நமக்கே தெரியாது. அவங்க உள்ளத்தில் எதற்கு செஞ்சாங்க என்பது நமக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது திட்டுவது குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். மீதி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.